Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட எஸ்டிமேட் வீடியோ போட்டுருக்கோம், SKETCHUP வீடியோ போட்டுட்ருக்கோம், ETABS வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து 2D 3D ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எல்லாமே கிளியராக போட்டு தருவோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலர் பீம் எடுத்து அதில் எப்படி டிசைன் பண்ணுறோங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நான் இந்த கிரிட்டை வந்து எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜாமெண்ட்ரி போகிறேன், ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் இதை போய் கொடுத்துட்டு ட்ரஸ் மாடலில் இருக்குது, இதை வந்து நான் ஃப்ரேம் மாடல் கொண்டு போயிட்டு இப்போது சர்க்குலர் பீம் இதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த பீம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இதோட ரேடியஸ் கேட்கு, ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்கு, 360 டிகிரிங்கிற கொடுக்குது. அப்படின்னா தான் நம்ம ஒரு சர்க்கிளை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதோட வந்து எவ்வளோ 18 சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. நம்ம சர்க்கிளுக்கு வந்து 24 எடுத்தால் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இதில் 18 கொடுத்துருக்கு, நானும் வந்து 18 வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரேடியஸ் வந்து 5 ஃபீட்டும் கொடுத்துருக்கு. நான் வந்து அதை மாற்றுறேன், ஒரு 6 அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான சர்க்கிள் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியாகி எனக்கு வந்துருச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறப்போ ப்ரோட்டோப் டைப்பை வந்து அப்படியே நான் கொண்டு வந்து கொடுக்கவா StaadProல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். நான் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஓகே கொடுக்குறேன். இப்போது நான் எடுத்த எனக்கு அந்த செக்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து காலம் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ வெறும் இது பீம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். எத்தனை காலம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம டிசைட் பண்ணுறதான். இதுக்கு 4 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான எத்தனை காலம் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அத்தனை காலம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு 4 காலம் மட்டும் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குங்கிறத மட்டும் பாருங்கள். பாருங்கள், இந்த ரெண்டு நோடு மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை வந்து Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுக்குறேன். அப்போ இதோட ஹைட் எவ்வளோ வேணுங்கிறது இதில் கேட்குது. நான் வந்து ஒரு 3 மீட்டர் கொடுக்கேன், அதாவது -3 கொடுக்கேன். அப்போ தான் வந்து கீழ் நோக்கி போகும். -3. இப்போ எனக்கு வந்து கீழே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து முதல்ல பீமை மாற்றிக்கிறேன். பீமை மாற்றுறதுக்கு ஒன்று நம்ம பீமை கொண்டு வந்து இதில் ட்ரா பண்ணலாம். இப்போ நமக்கு 2 பீம் வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு பீம் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நோட் கர்சர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதிலிருந்து இதுக்குரிய இன்டர்மீடியேட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த 2 இன்டர்மீடியேட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4, 1 2 3, 1 2 3. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் செலக்ட் பண்ணது கரெக்டாங்கிறத இதுலேயே எனக்கு காமிக்குது. இப்போ மறுபடியும் இதை வந்து Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். எவ்வளோன்னு கேட்குது. நான் வந்து 0 கிளியர் பண்ணிட்டு -3 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நான் க்ரியேட் பண்ண மாடல் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நான் வந்து பீமால் கொடுத்துக்கிறேன். பீம் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு வந்து நம்ம செக்ஷன் கொடுக்கணும். ஜெனரல் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் போயிட்டு இப்போ நான் ரெக்டாங்கிள் காலம் யூஸ் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிள் காலம் பீம் எல்லாமே ரெக்டாங்குலராகவே நான் யூஸ் பண்ண போகிறேன். டெப்த்து அதாவது எவ்வளோங்கிறத கேட்குது. நான் வந்து 0.23 மீட்டர் கொடுத்துக்கிறேன். அதுமாதிரி இசட்டிங் எவ்வளோன்னு கேட்குது, அதுவும் 0.23 கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்கொயர் காலம் ஸ்கொயர் பீம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். எல்லாமே நான் அதே கொடுத்துக்கிறேன். காலம்க்கு வந்து
0.3 கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். அசைன் டு செலக்டட் பீம் கொடுத்து காலத்துக்கு மட்டும் முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட் வியூ போகிறேன். இதில் நான் டிஃபைன் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு 3Dயில் வச்சு பார்த்தா தெரியும். உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. அசைன் டு செலக்டட் பீமில் நான் வந்து பீம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கு வந்து சப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறேன். சப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் நம்ம தான் பண்ண போகிறோம். நான் எல்லாமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துக்கிறேன். டாப்பிக் கொண்டு போகிறேன். செலக்டட் நோடுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டேன், ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன். இப்போ லோடிங் டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து லோடிங் கொடுக்க போகிறோம். லோடிங் கண்டிஷனில் வந்து முதல்ல வந்து நம்ம டெட் லோட் எடுத்துப்போம். டெட் லோட் டிஎல் டெட்னு எடுத்துக்கிறோம். ஆட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் லோடுக்கு எல்னு எடுத்துக்கிறேன். இதில் லோட் டைப் வந்து நம்ம லைவ்னு மாற்றிக்கிறோம். ஆட் கொடுக்குறேன். 2 மட்டும் தான் எடுப்போம். டெட் லோடு என்னங்கிற நமக்கு முன்னாடி தெரியும். டெட் லோடு என்னென்னா நம்ம வந்து -1 கொடுப்போம். அதுதான் டெட் லோடு. லைவ் லோடுங்கிறது பீமில் இருக்கிற லோடு மட்டும்தான். அப்போ அதுக்குரிய லோடை கொடுக்குறோம். மெம்பர் லோட் போகிறோம். யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இதில் வந்து நான் ஒரு டவுன் டைரக்ஷனில் -4 kN நான் கொடுக்குறேன். இப்போ ஆட் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃப் வந்து அசைன் டு வியூ. நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ எல்லா இடத்துக்கும் அசைன் பண்ணுறோங்கிறத நம்ம அசைன் பண்ணுறோம். பாருங்கள், எல்லா இடத்துக்குமே அசைன் ஆகிடுச்சு. இப்போ யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் இதை மட்டும் எங்கே அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ போகிறேன். நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இதில் அசைன் டு வியூங்கிற இருக்குது. அசைன் டு செலக்டட் பீம் மட்டும் நான் கொடுத்து 4 kN நான் இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ லோடு அசைன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லைவ் லோட் டெட் லோடு எங்கே அப்ளை இருக்குங்கிறது எல்லாம் கிளியராக தெரியும். இப்போ வந்து அனாலிசிஸ் முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். ஆட் கொடுக்குறோம். க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது அனாலிசிஸ் கொடுப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 0 எரர் 0 வார்னிங் வந்துருச்சு. டன் கொடுக்குறேன். அடுத்து வந்து இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் வந்து காங்கிரீட்டில் என்ன கோடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து IS 456 மாற்றிக்கோங்க. மாற்றினோன்னே உங்களுக்கு தேவையான செலக்டட் பேராமீட்டர் என்னென்ன வேணுங்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டிஃபைன் பேராமீட்டரில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் இங்கே கொடுத்துக்கலாம். கிளியர் கவர் கொடுக்குறேன். இதில் மீட்டரில் இருக்குது அப்படிங்கிறனால 0.025 அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் கொடுக்குறேன். அப்புறம் FC என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத, கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நான் 25,000 அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது M25 காங்கிரீட். FE மெயின் நம்ம 4 and 5 ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ FE 4 and 5க்கு நம்ம எடுக்கிறோம். ஆட் கொடுக்குறேன். இந்த 3 மட்டும் தான் அதில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போய்ட்டு பீம் கமெண்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். காலம் கமெண்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். டேக் ஆஃப் கமெண்ட் இருக்குது, அதையும் ஆட் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்கிற என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும். அசைன் டு வியூ கொடுக்குறேன். ஏன்னா கிளியர் கவர் எல்லாத்துக்குமே நான் ஒரே இது தான் கொடுக்குறேன். காலமுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து லோடு கம்மியாக தான் வர்றதுனால நான் எல்லாத்துக்குமே இது தான் கொடுக்குறேன். அசைன் டு வியூ FE 4 and 5 ஸ்டீல் வந்து அசைன் டு வியூ கொடுக்குறேன். பீம் இப்போ வந்து நம்ம பீமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போது நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், அசைன் டு செலக்டட் பீம் மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு பார்த்துக்கோங்க. அசைன் கொடுக்குறேன். காலத்துக்கு மட்டும் நான்
எடுக்கிறேன். assign to selected beam கொடுக்குறேன். எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அனாலிசிஸ் போயிட்டு ஆல் கொடுத்து ஆட் கொடுக்குறோம். க்ளோஸ் பண்ணுறேன். ரன் அனாலிசிஸ். இப்போ பாருங்கள், 0 வார்னிங் வந்திருக்கு. இப்போ வந்து இந்தமாதிரி செலக்டரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிறனால மறுபடியும் நீங்கள் அனாலிசிஸ் கொடுங்க. 0 எரர், 0 வார்னிங் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் உள்ள டீட்டெயிலிங் எல்லாமே கிளியராக காமிச்சிரும். பாருங்கள், காங்கிரீட் டிசைன் உங்களுக்கு டீட்டெயிலிங் எல்லாமே கிளியராக காமிச்சிரும். இதில் வந்து ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெர்ஷன் வந்து கிராக் வெர்ஷனுங்கிறனால உங்களுக்கு ஃபால்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் கிராக் வந்து நீங்கள் போடுறீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் லைசன்ஸ் எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கரெக்டான டீட்டெயிலிங் எல்லாமே காமிக்கும். அது வரைக்கும் ராங்கான டீட்டெயிலிங் தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இதில் வந்து கரெக்டாக காமிச்சிருக்கு. ஆனால் மற்ற டீட்டெயிலிங்கில் வந்து உங்களுக்கு தப்பாக கரெக்டாக காமிக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.